தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாத்ரோப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம். கலியுதயம் காட்சி மனித யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு సాయంత్రానికి మీకు ఆశ్రయం లభిస్తుంది. సాయంత్రానికి మీకు ஆசிரியம் லபிஸ்துந்தி. இது ஒரு தெலுங்கு பேச்சாக இருக்க, என்னென்னு பார்ப்போம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் பண்ணுங்க, தினமுமே பாருங்க. நம்ம கேள்விப்படாத சம்பவங்கள் வரா மாதிரி இருக்கும், நம்ம கேட்டிருப்போம், மிஸ் பண்ணிவிடுவோம். நிறைய விஷயங்கள் அப்படி தான் நம்மக்கிட்டேருந்து ஸ்லிப் ஆகிடும். அதை விடக்கூடாதுன்னு பெரியவா வந்து அதுக்காக தான் நம்மளை விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஒன்று விடாமல் பண்ணுற பெரியவா தான் பண்ணுற வேலை இது, நம்ம வேலை எதுவுமே கிடையாது. இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது நம்ம சேனல் ஒன்றுத்தில் தான். தலைப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு இப்போ இது ஏதோ திடீர்னு தோணின்னு தானே, வேறு ஒரு தலைப்பு அப்புறம் திடீர்னு இந்த தலைப்பை போடலாம். பெரியவா கொடுக்குற புத்தியில் நடக்குது. சாயந்திரானிக்கு மீக்கு ஆசிரியம் லபிஸ்துந்தி அப்படின்றது என்ன சொல்லியிருப்பார் பெரியவா அப்படின்னு தெலுங்கில் தான் சொன்னார் அப்படின்ட்டார் அவர். தெலுங்குன்னு என்ன சொல்லியிருப்பார்னு போய் கண்டுபிடிச்சேன். அதுதான் இது பெரியவா சொன்னதாகவே எடுத்துடலாம். அது குலபதி பாலகிருஷ்ண ஜோஷியோட மூத்த பொண்ணு அனுசுயாவோட பிள்ளை ராஜாஜி அப்படிங்கிறவர் தான் அவரோட இன்டர்வியூவில் அதை சொல்கிறார். 1958 நடந்தது. அதாவது அப்போ இவருக்கு 6 வயசு தானா ராஜாஜிக்கு. இவர் வந்து இவரோட அப்பா பேர் வந்து ராமநாத பட். அதாவது இவர் வந்து இப்போ குலபதி பாலகிருஷ்ண ஜோஷியோட மூத்த பொண்ணு அனுசூயாவோட பிள்ளை தான் இவர் ராஜாஜி. அதனால் இவருடைய அப்போ மூத்த பொண்ணுன்னா இப்போ ஜோஷியோட மாப்பிள்ளை, மூத்த மாப்பிள்ளை அனுசூயாவோட ஆம்பியாம் பேர் வந்து அந்த ராமநாத பட்டு. மகாபிரியா வந்து ராஜாஜியோட மாமா, அதாவது அவள் அம்மாவோட தம்பி சிவசங்கர் மேத்தா. அவள் வீட்டில் தான் கேம்ப் 26 நாள் இருந்திருக்காரு. 26 நாளுக்கும் மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு இன்சிடெண்ட்னா கூட 26 இன்சிடெண்ட் நடந்திருக்கும். ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதை என்ன ஞாபகம் வருதோ அதை சொல்கிறா, அவ்வளோதான். அதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அவள் இருந்த இடம் வந்து ஏகாம்பரேஸ்வரர் இது அக்ரஹாரம் அப்படின்னு பாரிஸ் கார்னரில். மெட்ராஸ் அப்படின்னாலே சென்னை அந்த காலத்தில் மெட்ராஸில் டவுன்னா அந்த டவுன் தான், அங்கே இருக்க அந்த பார்க் டவுன் தான், அதுதான் டவுன் சொல்லி அந்த இடத்துல தான் இவள் இருந்திருக்கா. அங்கே அக்ரஹாரத்தில் இவள் வந்து ஒரு குஜராத்தி பிராமின். இந்த எல்லா பிராமினும் நிறைய பேர் இருக்க இடம் போல் இருக்கு அந்த இது அக்ரஹாரம். அப்போ இருந்தபோது ஒரு நாளைக்கு பெரியவா அங்கே இருந்து 26 நாள் தங்கி பூஜை பண்ணியிருக்காரு. ஒரு நாள் என்றைக்கும் தெரில, திடீர்னு ஒரு தெலுங்கு பேசுகிற ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, ரொம்ப சின்னது தான், 7-8 வயசு தான் இருக்குமா, சின்ன பொண்ணு. அது வந்திருக்கு. வந்து அது பேரை வந்து வசந்தா அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பேர் வசந்தா. அவள் வந்து சொல்லியிருக்கா அந்த பொண்ணு, அவளை பார்த்துக்கிறதுக்கு எல்லாமே தெலுங்கில் தான் பேசியிருக்கா அந்த பொண்ணு தெலுங்கு பேசுகிற பொண்ணு. அதனால் அந்த தெலுங்கில் அது பேசியிருக்கு, பெருமான் தெலுங்கில் பதில் சொல்லியிருக்கா. அவளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையா, அனாதையாக இருக்கான். எங்கேயுமா அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்கள் இங்கே இருக்க பெத்த தேவுடு அப்படின்ட்டு நான் இங்கே வந்தேன். அவள் யாராவது சொல்லியிருப்பா, பெரியவா அப்படிங்கிறது தான் அப்படி சொல்கிறா. இங்கே இருக்குங்கன்ட்டு இங்கே வந்து நான் உங்ககிட்ட இதை பற்றி சொல்ல வந்தேன். யார் என்ன சொல்லி அனுப்பிச்சாலும் பரமேஸ்வரன்னு தெரிஞ்சிருக்கேன், அது பூரம் அங்கே வந்துட்டா. நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னோடனே பெரியவா வந்து தெலுங்கில் சொல்லியிருக்கா, ఈ రోజు సాయంత్రానికి మీకు ஆசிரியம் லபிஸ்துந்தி அப்படின்ட்டுருக்கார். அதான் என்னைக்கு சொல்கிறாரு, இன்னைக்கு சாயங்காலம் உனக்கு ஆசிரியம்
யாராவது ஒரு நான் வந்து உன்னை கூட்டின்னு போகிறேன், நீ என் கூட இரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்துடுவா அப்படின்னு சொல்லி பெரியவா அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு இது கொடுத்துருக்கா, நம்பிக்கை. இப்போ அங்கே இங்கேயே இரு அப்படின்னு. அவள் அங்கேயே இருந்துட்டுருக்க அந்த பொண்ணு. ஏன்னா அன்றைக்கே சொல்லிட்டாரா பெரியவா, அது பெரியவா யாரை ஏற்பாடு பண்ணுறான்னு பரமேஸ்வரனுக்கு தானே தெரியும். சாயந்தரம் என்னாச்சுன்னா, அப்போ இந்த இவருக்கு நம்ம சொன்ன இவர் வந்து இந்த ராஜாஜின்றது அப்போ சின்ன பையன், 6 வயசு தான் அந்த பையனுக்கு. அவன் பார்த்துருக்கதான். அப்புறம் யாராவது வீட்டில் இருக்கா சொல்லியிருப்பா, அதை வச்சுட்டு அவர் ஞாபகம் வச்சுட்டு இருக்கார் இந்த இன்சிடெண்ட்டை. சாயந்தரம் வரைக்கும் அது அங்கேயே தான் இருந்திருக்கு அந்த பொண்ணு. சாயந்தரம் வந்து ரமணையர் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று இருக்கான். ரமணீயர் ஸ்ட்ரீட்டோ பார்த்தா தான் தெரியும். அங்கே இருக்குது பாரிஸ் கார்னரில் ஏகாம்பேஸ்வரர் சந்நிதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெரு போல் இருக்குது. அந்த தெருவில் இருக்கக்கூடிய நரசிம்மன் ஒருத்தர் அங்கே வந்திருக்கார். அவர் வந்து மகாபிரியாவை தரிசனம் பண்ண வந்திருக்கார். பெரியவா கிட்ட ஏதோ பேசிண்டாலாம், அது என்ன பேசிண்டான்னு தெரியாது. அவருக்கு வேலை செஞ்சிருந்தது தாராப்பூர்ன்ற இடத்துல அவர் எங்கேயோ வேலையில் இருந்தாராம். ஆனால் இங்கே வீடு இருக்குது, இந்த சொந்த வீடாக இருக்கும். இங்கே வந்திருக்கார் அவர். எப்போ லீவுக்கு வந்தார், அது பெரியவா எடுத்தால் தானே வர முடியும். அவருக்கு குழந்தை வேறு இல்லை போல இருக்குது. அதனால் ஏதாவது தெலுங்கு பேசுகிறவராக இருப்பார். எனக்கு ஏதாவது குழந்தை தத்தெடுத்து நான் வளர்க்கலான் இருக்கேன் அப்படின்னு பெரியவா கிட்ட கேட்டிருப்பா. இவர் இந்த மாதிரி ஒருத்தர் இங்கே வரப்போகிறாருன்னு பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியுமே. ஆனால் இந்த பொண்ணை வரவழைச்சிருக்கார். இந்த பொண்ணை தவிச்சுன்னு இருக்காங்க. அந்த பொண்ணு எல்லாம் பரமேஸ்வரன்கிட்ட போய் நம்ம சரணாகதி அடைஞ்சோன்னா அதுக்கு ஒரு வழியை விடுவார் பரமேஸ்வரன், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் குழந்தை இல்லை போல இருக்குது. அது சொல்லியிருக்கார். சொன்ன உடனே வசந்தான்ற பொண்ணு இருக்குது, அதை கூப்பிட்டு இந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு, இந்த பொண்ணை வந்து இனிமேல் ஓம் பொண்ணாக வச்சுக்கோ, நீ எடுத்துன்னு போது போய் வளர்த்துக்கோ அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. செட்டில் பண்ணிட்டார் பெரியவா. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக அவர் கூட கிளம்பி போயிருக்கு. அந்த நரசிம்மன்றவர் கூட தாராப்பூரில் தான் இருக்கா போல இருக்குது. அங்கே போயாச்சு. அதனால் அந்த பொண்ணுக்கு அப்புறம் சொல்கிறார், அதுக்கு கூட்டின்னு போய் அதை நல்லா படிக்க வச்சு, ஸ்கூல் படித்து அதுக்கப்புறம் காலேஜெலாம் போய் நல்லா படிக்க வச்சு, நல்ல ஆசைப்பட்ட ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் இந்த வசந்தா அப்படிங்கிற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி சந்தோஷமாகி குழந்தெல்லாம் இருக்குது அப்படின்னு இவர் கேள்விப்பட்டாராம். அது பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனை வந்திருக்கால கிட்ட வந்தவொடனே என்ன ஆகும். ஜெய் ஜெய்சங்கர் அரசர் மகாபிரிய பாதவி சரணம்.